இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளி ரசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் சொல்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், அதிலே 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 3 தக்காளி, அதை அப்படியே போட்டுறேன். 3 தக்காளி, கொத்தமல்லி கொஞ்சோண்டு, அதே மாதிரி கருவேப்பிலையை நான் அப்படியே உருவாமல் அப்படியே போடுறேன். இந்த மாதிரி அப்படியே போடுறேன், சூப்பராக இருக்கும். அப்புறம் இதுக்கு பூண்டு தான், பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு இதை அடுத்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு மிளகா வத்தல், ஏற்கனவே மிளகு போட்டிருக்கோம். அப்புறம் உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள் உங்களுக்கு தேவை. இப்போ நான் கொஞ்சம் கூட தான் போடுவேன் ரசத்துக்குனால. போட்டுட்டு ஒரு மிக்சியில் குறன்னு அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க. அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். குறப்பாக அரைச்சிக்கேன். வாசமாக இருக்குது திறந்த உடனே. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஃபுல்லிங்க்கு கொடுக்குறேன். தாளிப்புக்கு நான் வடச்சட்டியில்